வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களோட வேணும். நாங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெங்காய தோட்டம். இது வந்து கிட்டத்தட்ட தேக்கருக்கு மேலே வச்சிருக்கோம். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்டிக்காய் அது கண்டது வெண்டிக்காய். வேறு எங்கேயால பார்த்தோம்னா அப்படியே நிறைய இருக்குது. அப்படிதான் பார்த்தோம்னா பைத்தங்காய் பைத்தங்க போட்டிருக்கான் நண்பன். அப்படி இஞ்சால பார்த்தோம்னா அகத்தியில் வந்து அது வச்சிக்கான். அப்படியே வாழைத்தோட்டம். வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களோட வேணும். நாங்கள் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் என் நண்பன் வீட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நண்பன் வீட்டை வந்து அவன் வந்து தோட்டம் நிறைய வச்சிருக்கான். நாங்கள் வந்து வெங்காயம், கச்சான், அடுத்த வாழை தோட்டம் அப்படி இப்படி நிறைய தோட்டம் இருக்கு. வீடியோக்குள்ள போடுறதுக்கு வீடியோ பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஓகே, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெங்காய தோட்டம் வச்சிருக்கிறான். வெங்காய தோட்டம் வந்து கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு 2 ஏக்கரு கிட்ட வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு சொன்னால் விலங்க அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அது பிடுங்குறதுக்கு. நிறைய தான் வச்சிருக்கேன். உண்மையிலேயே பெரிய ஒரு தோட்டம் வேறு லெவலில் இருக்குது. நீட்டாக பாத்தி அதை கட்டி வேறு லெவலில் வச்சுக்கான். உள்ளே போகலாம்னு தான் பார்த்துட்டேன். ஆனால் உள்ளே ஃபுல்லாக போகலை. என்ன கொஞ்சம் சகதியாக இருக்குது. அப்போ அதுக்காண்டி உள்ளே கொஞ்சம் போகலை. நம்ம அதை எடுத்து நான் வெளியில் நின்று கிணதுரம் போகலை. நம்ம இடத்தூரம் தான் போனது. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா விளங்கு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. என்ன வெங்காயத்தோட ஆசையாக பிடுங்க ஓகே வரும். அப்படி இங்கே நாங்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே சம்பு புல்லுகள் அது அது ஏன்னு சொன்னால் மாடு வச்சுக்க மாடு போடுறக்கான சம்பு புல்லுகள் சைடில் போட்டு வச்சுக்கேன். இங்கே வந்து இது வந்து கச்சான். இதுதான் கச்சான் போட்டு இப்போ இன்னும் 2-3 மாதத்தால் பிடுங்கலாம். இப்போ கச்சான் போட்டிருக்கான். அது நீட்டாக சட்டை அப்படி வளர்ந்துருக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றணும். அப்படியே இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இங்கே தான் நம்மகிட்ட வாழை தோட்டங்கள் அதில் இருக்கேன்னு அப்படியே நேராக போயிட்டு அப்படி எஞ்சால் தெரியும்னா ஓகே. பெரிய காணி கிட்டத்தட்ட ஞாபகம் பெரிய காணி வச்சுக்கான். அவனுக்கு விவசாயம்ண்டா ஒரு கலை மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக அப்படியே தான் வச்சுக்கான். வாழை அது நிறைய வச்சுக்கான். இது வந்து அவன்டா வாழை தோட்டம் வாழைலாம் குலை போட்டு நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாங்க உங்களுக்கு. இந்த சைட்டில் என்ன நிற்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வெண்டிக்காய் வெண்டிக்காய் இங்கால வெண்டிக்காய் நிறைய நிற்கிது. நிறைய சைடில் வச்சுக்கான். ஃபுல்லாக வெண்டிக்காய் தான் வச்சுக்கான். இந்த சைட் ஃபுல்லாக வெண்டிக்காய். இங்கே பார்த்தோம்னா சோப்பு வண்டி போட்டிருக்கான். அப்படி எஞ்சால பக்கம் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தோம்னா பைத்தங்காய். ஓகே, பைத்தங்காய் போட்டிருக்கான். அது சைடில் இந்த பைத்தங்காய் வந்து பழம் தான் வளர்றதோ பைத்தங்காய் சைட் ஃபுல்லாக போட்டிருக்கான். அப்படி அகத்தியிலேயும் நடுவில் வச்சுக்கான். அகத்தி மரம் வச்சுக்கான். ஏன்டா இந்த வகையில் கொஞ்சம் விற்க ஓகேயா இருக்கு கீழுக்கு மரங்க வச்சு அந்த மரத்தில் பேர் எங்கே என்னென்னு தெரியல. இதில் ஃபுல்லாக அப்படியே வாழை நடுவில் பப்பாசி நிற்குதுன்னு நினைக்கிறேன். வாழைக்கு நடுவில் பப்பாசியும் வச்சிருக்கு. அப்படி இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா இதான் வந்து பொங்க என்ன கச்சான் தோட்டம் பார்த்தீங்க அப்படி அழகாக இருக்கேன். அப்படியே கச்சான பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளி தோட்டம் ஃபுல்லாக அடிச்சிக்கான். நான் சூம் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பின்பக்கம் ஃபுல்லாக மரவள்ளி தோட்டம் இதுதான் கச்சான். உண்மையிலேயே அவன் செய்யாத கஷ்டப்பட அந்த தோட்டம் ஆரம்பித்தவன். அவனோட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க தான் அவனு இதை பார்த்து சின்னவங்க தான் ஃபுல்லாக மரவள்ளி மரவள்ளியெல்லாம் கணக்கான சைஸுக்கு வளர்ந்து அந்த பிடுங்க இழுக்கிற சைஸுக்கு வளர்ந்துட்டு தோட்டம் வேறு லெவலில் செஞ்சு வச்சுக்கான். ஃபுல்லாக மினாக்கட்டு ஃபுல்லாக இதாண்டி வச்சுக்கான். ரைட், ஓகே. எப்படியே பார்த்தோம்னா இங்கால வாழைத்தோட்டம் தான் இருக்குது. ரைட், இங்கே ஃபுல்லாக எல்லாம் வாழையெல்லாம் குள்ளே போட்டிருக்கேண்ணே. பார்த்தீங்கன்னா விளங்கும்.
ஃபுல்லாக வாழை தான். அங்கால வந்து மரக்கறிக்கு தேவையான சாமான் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வாழை தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற மரங்கள் வச்சுக்கலாம். என்னென்ன மரங்கள் விவசாயம் தெரியல எனக்கு. இங்காலேயும் வெங்காயம் தான் வச்சுருக்குது. வெள்ளம் காட்டினவங்க இங்கேயும் வெங்காயம் தான் இருக்குது. பெத்தில் எல்லாம் 2.5 வச்சுக்கிறேன். உண்மையிலே பெரிய ஒரு காணி பார்த்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு பெரிய ஒரு காணி வந்து சொந்த காணி இல்லை. இது வந்து என்கிட்ட சொந்தக்கார கொடுத்துருக்கேன் அந்த காணியை அவனுக்கு வச்சு இது செய்ய சொல்லி. உண்மையிலேயே சரியான கஷ்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. நான் இப்படி கஷ்டப்பட்டு வாடகை என்ன குத்தகைக்கு எடுத்த காணியில் இவ்வளோ தொடர்ந்து செய்கிறது பெரிய விஷயம்னு. அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்க்க போனால் இந்தியாவில் வந்து இங்கெல்லாம் பைத்தங்காய் இருக்குது. பைத்தங்காய் அந்த படந்த கோழின்னு சொன்னால் அது இங்கே அப்படியே தெளிவாக தெரியுது. அதான் இங்கே எடுத்தது. கடிச்சு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது பைத்தங்காய். ஓகே அப்படி நேராக போயிடுச்சு. ஃபுல்லாக பைத்தங்காய் தான் வச்சுக்கேன். ஃபுல்லாக பைத்தங்காய்ங்களா ஃபுல்லாக அப்படியே பைத்தங்காய். ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம். வீடியோ பார்த்து நிற்கிறார்கள் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும். ஓகே நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நாங்கள் உங்கள் வீணு வ்ளாக். ஓகே பாய்.